இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகா தனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சோகத்தை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லி என்கிட்ட அவ வருத்தப்பட்டா. திவ்யா சொன்னது உண்மைதான் திரு. அந்த சோகம் கொடுக்கற வலிய தாங்கிக்கிட்டு தான் நம்ம கூட அவ சகஜமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறா. நான் அத பத்தி ஏதாவது கேட்க போய் அது அவ மனச பாதிச்சிருமோன்னு தான் நானும் இப்ப வரைக்கும் எதையும் பெருசா கேட்டுக்கவே இல்லை. அவளுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல திரு. இந்த மாதிரி சரியான குடும்பம் இல்லாம ஆதரிக்க யாரும் இல்லாத எத்தனை பொண்ணுங்க இப்படி தனியா வாழ்க்கையில போராடி தங்களோட காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் வாழ போற வாழ்க்கைய பத்தி நிறைய கனவுகளோட தான் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா நினைச்ச மாதிரி வாழ்க்கை எத்தனை பேருக்கு அமைது? ஒரு கட்டத்துல அவங்க ஆசையும் சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சு போய் கிடைச்ச வாழ்க்கையும் கைய விட்டு போயிடுது. நான் விரும்பின ஒருத்தர் நீங்க ஒரு பொண்ண காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும். எங்கேயோ ஒரு புது இடத்துல முகம் தெரியாத பழக்கம் இல்லாத மனுஷங்க நடுவுல அவங்க பேசுற ஏச்சையும் பேச்சையும் தாங்கிக்கிட்டு அத உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிட்டு போராட்டமான இந்த வாழ்க்கைய வாழ்ந்தே ஆகணும்னு இந்த உலகத்தோட ஒவ்வொரு நாளுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. மகாவும் அப்படி ஒரு இடத்துலதான் இருக்கா. திரு, மகாவ அவளோட விதிதான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என் வாழ்க்கைய காப்பாத்திக்க உங்க வாழ்க்கைய அழிச்சிடக்கூடாதுன்னா உங்ககிட்ட சொல்லாம நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். நீங்க எனக்காக இதுவரை பண்ண உதவியே போதும். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கைய பாருங்க. லக்ஷ்மியும் அம்மா சொன்ன மாதிரி ஆதரவு இல்லாம ஊர் பேர் தெரியாத இந்த ஊர்ல யாரும் பழக்கம் இல்லாம தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பா. லக்ஷ்மி என் கூட சென்னைக்கு வரும்போது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் கனவுகளோட வந்திருப்பா. அவ பாட்டியும் அண்ணனும் என்ன நம்பிதான் அனுப்பிச்சு வச்சாங்க. இப்ப லக்ஷ்மியோட அண்ணன் திரும்ப போன் பண்ணி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க தங்கச்சியை நான் மிஸ் பண்ணிட்டேன், அவ எங்கேயோ போயிட்டான்னு சொன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும்? அந்த பாட்டி வேற உங்களை நம்பிதான் அனுப்பணும்னு சொல்லி அழுவாங்க. நீ இப்ப எங்க இருக்க லக்ஷ்மி? உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ பாதுகாப்பா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாலே போதும், நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா நீ என்னை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருக்க. எஃப்எம்ல நான் பேசினேன்னு தெரிஞ்சு பேசினேன், ஆனா என்னை முழுசா அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் மேல நீ எங்கேயோ கஷ்டப்படுறன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீ இப்ப எங்க இருக்க, எப்படி சாப்பிடுற, தூங்குறியா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல லக்ஷ்மி. உன்னோட வலி, கஷ்டம், பயம் இது எதுவுமே என்னை விட்டு போக மாட்டேங்குது. நீ என்னை விட்டு போறேன்னு போயிட்ட, ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. அதுதான் எனக்கு பெரிய தண்டனையா இருக்கு. யாரு? யாரு? ஐயோ கடவுளே, என்ன இவரு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு? குடிபோதையில என்ன கூட அவருக்கு யாருன்னு தெரியலையா? இவர் இப்படி குடிக்க மாட்டாரு. இப்ப என்ன பண்றது? யாருன்னு கேக்குறான்ல. ஷிஷோ, என்ன இது இப்படி நிலத்தடமாற அளவுக்கு குடிச்சிருக்காரு? தாயே நல்லூர் அம்மா, இது என்ன கொடுமை? என்ன ஏன் இப்படி எல்லாம் திரும்ப திரும்ப சோதிக்கிற? நான் கிளம்புற நேரத்துல இப்படியா நான் இவரை பார்க்கணும்? என்னையே அடையாளம் தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்து நிக்க முடியாம தள்ளாடிட்டு நிக்கிறாரு. இவர் இப்படி இருக்கிற நிலைமைய வீட்டுல அம்பிகா அம்மா, தாத்தா, பாட்டின்னு யாராவது பார்த்தா அவ்வளவுதான், என்னமோ ஏதோன்னு பதறி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மனசு கஷ்டப்பட்டு பாவம் உடைஞ்சு போயிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? அவங்க யார் கண்ணிலையும் படாம இவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஆகணும். மயிலண்ணனை கூப்பிட்டு அவர்கிட்ட விவரத்தை சொல்லி
இவரை யாருக்கும் தெரியாம அவரோட ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சிடலாம். இல்லைன்னா தேவையில்லாம சங்கடம் ஆயிடும். இவர் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஐயோ, அம்மா அவரு ரூமுக்கு போறாங்க. ஐயோ, அம்மா அவரு ரூமுக்கு போனா பிரச்சனை ஆயிடுமே. அம்மா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல மகா. ஆமா, திரு வந்துட்டானா? அம்மா அவர் அப்பவே வந்துட்டாரு. வந்துட்டானா? ஆமாம்மா. ஐயோ, அவர் ரூமுக்கு போனா தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? அம்மா அவர் அப்பவே சாப்பிட்டு படுத்துட்டாரு. அப்படியா? சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரி சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சு. இன்னும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் தூங்கு போ. சரிம்மா, நீங்களும் போய் படுங்கம்மா. சரி சரிம்மா. அண்ணா புடிச்சுக்கோங்க. சரிம்மா. அம்மா போயிட்டாங்கண்ணே, வாங்க. என்னடா திரு, என்ன சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டியா? என்னென்னமோ சொல்ற. என்னென்னமோ சொல்லடா, எல்லாம் உண்மையதான் சொல்றேன். டேய் திரு, என்னடா சொல்ற? இரு சொல்றேன். அது நானா கட்டலடா அந்த தாலி. ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். டேய் என்ன திரு, நீ என்னென்னமோ சொல்ற. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு பயமா இருக்குடா. ஆமாடா, அந்த ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தாலி கட்டின அந்த பொண்ணு பேர் தான் லக்ஷ்மி. பாவம், அவ இப்ப எங்க இருக்கானே தெரியல. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. அவளை மிஸ் பண்ணிட்டேன்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். நான் என்னடா பண்றது? அண்ணா, அவர் ஏதோ போதையில பேசிட்டு இருக்காரு. அவர் படுக்கட்டுமே. மகா, என்னம்மா சொல்ற? அவன் தெளிவா சொல்றான், நீயே கேட்டல. ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு சொல்றான். அதனால அவன் மனசளவுல டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அவன் குற்ற உணர்ச்சியோட ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறான். மகா திரு, என்ன ஆச்சுரா? எப்படி இது ஆச்சு? அது மேல நான் ஒரு கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போனேன்ல, அப்போ காட்டிட்டேன்.